மகாராஜ திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள். அதனால் அதிமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள். நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கலைஞர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா? அதோட அண்மையில ஒரு மாசத்துக்கு மீது நினைக்கிறேன் அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுக்கிறார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபச்செட்டி பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்று எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாரி அல்ல. பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவகத்திற்கு போனாங்க. இப்படி அவர்களே பேசிட்டாங்க. யாரு இவர்? ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு